முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஊர். அந்த ஊரிலே வெறும் மாணிக்க வியாபாரிகள் மார்க்கத்துக்குரிய அருமையான பணிகளை செய்கின்றவர்கள். ஆரம்பத்திலே நதீம் ஹாஜியார் காலத்திலிருந்து ஷேகுமார்கள் வந்தார் ஸ்ரீலங்காவுக்கு. தனிப்பட்ட முறையிலே வரவேற்பும் வாழ்த்தும் வகையான உதவிகளும் செய்கின்ற சீனங்கோட்டையின் இன்றைய தலைவர் பள்ளிச்சங்கத்துறை ஹாஜி முக்தார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஊர் மக்கள் எப்படி வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அவர்கள் வந்திருக்கிறீர்கள், அவருடைய அப்துல் ஹமீத் பாஜி அவருடைய சேவைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் ஹாஜி முக்தார் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சீனங்கோட்டை பள்ளிச்சங்க தலைவர் ஜாமியா நலிமியாவின் உபதலைவராக இருக்கிறேன். நான் இவ்விடத்தில் கூட விரும்புகின்றேன். அப்துல் ஹமீத் பாஜி அவர் எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே அதுக்கு முந்தைய தெரியும். என்ன கேட்டால் அவர் நெருங்கிய தொடர்பு இருந்தவர். எங்கள் ஊருக்கு ஒரே வருவார் போவார். இங்கே நான் மூசாவியாவுக்கு வந்தேன், டாக்டர் ஷேஃபாசியாக வந்தேன்னா எங்களோட முக்கிய நண்பராக இருந்தார். எங்கள் ரோட 30 வருஷத்துக்கு மேலே கொத்துவாவை கொண்டு இருந்தார். அதுபோல் உற்ற நண்பரும் தான். அவர் எல்லா விஷயத்திலையும் வளர்ந்து கொள்வார். அவர் ஒரு பெரிய ஒரு முஸ்தகீன், அவர் பெரிய ஒரு ஹயாத்தோடைய ஒரு அவுடியாவாக இருந்தார். அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அதான் புகாரி மஜிஸில் நடத்தி கொண்டிருந்தார். எல்லாத்துக்கும் வருவார் போவார். மனாக்கிபு சாதி அதெல்லாம் கலந்து கொள்வார். இவர் ஒரு எல்லா பள்ளிகளிலும் சாவியாக்கிய பெரிய பள்ளியில் எல்லாத்திலையும் பங்கு பற்றி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஷேஃபாசி அவங்கள மிச்சமே டாக்டர் ஷேஃபாசி அவங்கள மிச்சமே ஒத்துமையாக இருந்தவர்கள். அவங்கள அந்த மாதிரி இந்த விஷயமெல்லாம் எங்களோட சேர்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸான சொர்க்கத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அஷரஃபாக வாய்ந்தக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து தருவாங்க. அல்லாஹ்வை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவருக்கு கொடுத்து தருவாங்க. ஆமீன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இல்லாங்க யார் அல்லாஹ்வை காண அவனோட ஆசை வச்சுருக்காங்களோ அல்லாஹ் அவர்களை காணவனும் ஆசை வச்சு கொண்டிருக்காங்க. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் அல்லாஹ் தந்துடுவாங்க. உலக முஸ்லீம்கள் ஆமீன் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் ஆலமீன். ஹாஜி முக்தார் அவர்கள் இப்பொழுது சீனங்கோட்டை பள்ளிச்சங்க தலைவர் அவர்கள். அந்த உபதலைவராக இருக்கின்ற ஷேக் உறுப்பினராக இருக்கின்ற பள்ளிச்சங்கத்துடைய நிர்வாகி ஷேக் இஹ்சானுத்தீன் நலீமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஹலீஃபத்துல் குலபாவுடைய சேவைகள் பற்றியும் பணிகள் பற்றியும் பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஒரு உண்மையிலே ஒரு சோகமான ஒரு நாள். எங்களுடைய ஷாதுலியா தரீகாவினுடைய ஹலீஃபத்துல் குலபா அப்துல் ஹமீத் பாஜி அவர்களை இழந்து நிற்கின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. உண்மையிலே ஷாதுலியா தரீகாவுக்கு அவர்கள் ஆற்றிய பணி உண்மையிலே ஒரு அலாதியான பணியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சீனங்கோட்டையை பொறுத்தவரையிலே அல்ஹாஜ் முக்தார் ஹாஜியார் அவர்கள் சொன்னது போல அவர்கள் எங்களுடைய ஷாதுலியா தரீகாவினுடைய வளர்ச்சிக்கு மகத்தான பணிகளை எல்லாம் ஆற்றியிருக்கிறார்கள். எங்களுடைய ஊரோடு அவர்கள் 30 வருடங்களுக்கு மேலால் தொடர்பு வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய பெரிய பள்ளிவாயலிலே ஃபாசியா ஜும்மா பள்ளிவாயலிலே தொடர்ந்து பல வருடங்களாக அவர்கள் குத்துபா உரையும் ஆற்றியிருக்கிறார்கள். அதுபோன்று எங்களுடைய சீனங்கோட்டையில் இருக்கின்ற மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாரம்பரியமான அந்த நிகழ்வுகள் 88 வருடங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸ்களுடைய தமாம் வைபவங்களுக்கெல்லாம் அன்னவர்கள் வந்து கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய மனாக்கிபு ஷாதுலி மஜ்லிஸ் எங்களுடைய ஊரிலே 120 வருடங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மனாக்கிபு மஜ்லிஸ்களின் தமாம் வைபவங்களுக்கெல்லாம் அன்னவர்கள் வந்து சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இப்படியாக எங்களுடைய சீனங்கோட்டையினுடைய பள்ளிச்சங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான எந்த ஒரு வைபவமாக நிகழ்வாக இருந்தாலும் அங்கெல்லாம் அவர்கள் வந்து இந்த ஷாதுலியா தரீகாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் இந்த ஷாதுலியா தரீகாவுக்கு மிகப்பெரிய சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்பது அதில் 2 கருத்துக்கள் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஆற்றிய இந்த மார்க்க பணிக்காக அவர்களுக்கு மகத்தான பணிகளை கொடுத்து அவர்களுடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி அவர்களுடைய இறுதியில் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை நல்குவானாக என்று இந்த இடத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய இலங்கை வானொலி அஹமத் முனவர் ஹாஜியார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக என்னுடைய இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஷேக் எஹ்சானுத்தீன் உறுப்பினர் அவர்கள் பள்ளிச்சங்கத்துடைய அங்கத்தவர் அவர்கள் அழகாக சில வார்த்தைகள் அப்துல் ஹமீத் பாஜி அவர்கள் பற்றி பேசினார்கள். இங்கே டாக்டர் அஸ்வர் அவர்கள் இருக்கிறார்கள், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர். அதுபோல பேருவல் மசூத் அபரார் பள்ளிவாசலுடைய நிர்வாக தலைவர் சகோதரர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிரானி அஸ்வர் அவர்களே, உங்களுக்கும் அப்துல் ஹமீத் பாஜி அவர்களுக்குமான நிறைய உலமா ஆலிம் என்ற வகையிலும் மற்றும் பல சமூக பணிகள் செய்வது பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுமாறு அன்போடு கேட்கிறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்று நாம் இலங்கையிலே மூத்த உலமாக்களில் நின்றும் ஒரு உலமாவை இழந்து மிகவும் கவலையான ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள் பல மദ്രസാக்களுக்கு வழிகாட்டியாகவும் பணிப்பாளராகவும் இருந்தார்கள். கடந்த 4 தசாப்தங்களாக ஷாதுலியா தரீக்காவுக்கு மாத்திரமல்லாமல் இலங்கையில் வாழக்கூடிய சகல முஸ்லிம்களுக்கும் பாரிய அறிவு பணி மட்டுமில்லாமல் தீனுக்காகவும் எஹ்சான் என்ற தூய சூஃபியாக்களால் வழிநடத்தப்பட்ட அந்த ஷாதுலியா தரீக்காவை வழிநடத்தக்கூடிய ஹலீஃபத்துல் ஹுலஃபா என்ற அந்த தலைமையகத்திலே தலைவராகவும் இருந்தார்கள். அதே போன்று இலங்கையிலே பிறை குழு தலைவராகவும் அவர்கள் இருந்து வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய ரமதானுடைய முதல் நாட்கள் மற்றும் பெருநாளுடைய நாட்கள் போன்ற இந்த விடயங்களை எல்லாம் அறிவிக்கக்கூடிய பிறை விடயத்திலே தலைவராகவும் இருந்தார்கள். அவர்கள் பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவிலே வெளியானதன் பின்னால் அவர்கள் இந்த ஜாவியாவிலே பாரிய பணியாற்றினார்கள். அதே போன்று எத்தனையோ அரபிக் கலாசாலைகளிலே அவர்கள் விரிவுரையாளராகவும் இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறான மூத்த உலமாக்களை நாங்கள் இழக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களும் எங்களுக்கு வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்மு என்பது இல்மை இறைவன் உயர்த்த மாட்டான், ஆனால் உலமாக்களை அவன் கைப்பற்றுவதன் மூலம் இல்மை உயர்த்துகின்றான். இவ்வாறாக இல்முக்காகவும் இந்த தரீக்காவுக்காகவும் பாரிய பணியாற்றிய எங்களுடைய மூத்த உலமாவில் ஒருவராகிய பஹ்ஜி ஹஸ்ரத் அவர்களை இழந்து மிகவும் கவலையான ஒரு நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மன்னரையை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அவர்கள் செய்த இந்த சகல விடயங்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாதுலி நாயகம் அவர்கள் போன்ற பெரிய சூஃபி மகான்களோடு சுவனபதியிலே ஒன்றாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மனைவனுக்கும் கிருபை செய்து அருள் பாலிப்பானாக என்று வேண்டியவனாக விடைபடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேய பெருமக்களே, கலிபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பாஜி அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்ற அருகாமையில் இருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த முகநூல் நேர்முக அஞ்சலை சகோதரர் இஸ்ஃபஹான் சாப்தீன் முஸ்லிம் சேவையுடைய ஒரு தயாரிப்பாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அஸ்வர் அவர்கள் இதுவரை கொழும்பு மருதானி, கொழும்பு பேர்வலை மசூத் அபரார் பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்கள் அழகாக பேசினார்கள். அப்துல் ஹமீத் அனுபவங்களை பேசினார்கள். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதை எங்களுடைய முன்னாள் பாலஸ்தீன் தூதுவர் சகோதரர் ஃபௌசான் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லிம் சேவை ஆலோசகர் சகோதரர் ராஜி முஸ்லிம் சலாவுதீன் அவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து நாளை காலையும் முஸ்லிம் சேவையிலே சில நிகழ்ச்சிகளை வழங்கவிருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடைய சகோதரர் ஃபௌசான் அன்வர் அவர்கள் அப்துல் ஹமீத் பாஜி அவர்கள் பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எங்கள் உம்முல் ஜாவியாவின் அகில இலங்கை ஷாதுலியா தரிகாவின் கலிபத்துல் குலவாக கடந்த சேவை செஞ்ச அல்ஹாஜ் மௌலவி கலிபத்துல் குலபா ஷேக் அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்களுடைய மரபு இன்னைக்கு இந்த இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல சவுத் இந்தியாவுக்கும் சேர்த்து தான் பெரிய ஒரு பாது என்னன்னு கேட்டால் ஷாதுலியா தரிகாவை ஹயாத்தாக்கத்துக்கு பல வருடமாக குறைஞ்ச 32 வருடமாக 38 வருடமாக இந்த பள்ளிவாசல சேவை செஞ்சிருக்காங்க. விசேஷமாக கலிபத்துல் குலபாவாக 12 வருஷமாக இந்த நாட்டில் அவங்க சேவை செஞ்சிருக்காங்க. அதாவது கிழக்கு மாநிலத்திலிருந்து அம்மான் தொட்ட போக்காட்டி எல்லா சாபியாக விஜயம் செஞ்சு பல ஆண்டுமாக ஹயாத்தாக்கி ஷாதுலியா தரிக்கா அதாவது ஜிக்ர் சலவாத்துக்கு மாவின் உலச்சோரு மான் எங்களுடைய கலிபத்துல் குலஃபா ஷேக் அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவரை மக்கள் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, ரபியுல் அவ்வல் வந்தால் நீங்கள் எல்லா நிகழ்ச்சியை கேட்பீங்க, எல்லா வீட்டோலையும் கேட்பாங்க. ஒரு வீட்டோலையும் அதில் அதாவது
ஷமாயில் திருப்பதி வாசிக்கப்படும் இந்த பள்ளிவாசல் பல நூற்றுக்கணக்கு வருடமாக அதிலே விசேஷமாக தெளிவாக மக்களுக்கு புருஷனம் உள்ள ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஒரு முன்னோர் நின்று செஞ்ச 30 வருஷமாக அவர்கள் சேவை செஞ்சாங்க. அவங்களை மறக்க முடியாது. எனவே எங்களுடைய ஷாதுலியா தரிகாக்கு மட்டுமல்ல ஏனைய தரிகாக்கும் இவங்களுக்கு கொடுத்த சேவைகள் எங்களுக்கு தரிகா மக்களுக்கும் மறக்க முடியாது. இது நாட்டில் ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டு தான் இந்த கல்வி தொடர்பாடு மரபு. எனவே அல்லாஹு தாலா அவருடைய செஞ்ச சேவைக்கும் அல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பாகத்தை கொண்டும் அல்லாஹு தாலா ரஹ்மத்தை பரக்கத்தாக்கி நிமிர் வைக்கத்து அருள்சேவாக. ஆமீன் ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜனாஸா வைக்கப்பட்ட இல்லத்திலிருந்து சகோதரர் ஃபௌசான் நண்பர் அவர்கள் சில வார்த்தைகள் ஃபௌசான் நண்பர் ஹாஜி அவர்கள் அப்துல் ஹமீத் பஹஜி அவர்களுடைய சேவைகள் பற்றியும் தேவைகள் பற்றியும் சகோதரர் ஃபௌசான் நண்பர் ஹாஜி அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது இந்த ஜனாஸா வைத்திருக்கின்ற இல்லத்தில் அருமையான ஒரு திக்ர் மஜ்லிஸ் இடம்பெறுகிறது. மதுபா யாக்கூபியா என்ற அமைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. பின்னர் அல்லாஹ் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜனாஸா மகரிப் தொழுகை முடிந்துவிட்டு இஷாவோடு அதான் சொல்லி தொழுதுவிட்டு ஜனாஸா மாளிகாவத்தை மையவாடிக்கு எடுத்துச் செல்லப்படும். என்னுடைய முஸ்லிம் சேவையுடைய ஆலோசகர் பிரபலமான சகோதரர் ஹாஜி முஸ்லிம் சலாஹுதீன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், ஆலிம்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய அப்துல் ஹமீத் பாஜி அவர்களுடைய அருமையான சேவைகள் பற்றி சில வார்த்தைகள் இப்பொழுது பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க எங்களுடைய ஷாதுலியா தரீகாவின் ஹலீஃபத்துல் ஹுலஃபாவும் காலிக்கோட்டை பஹஜத்துல் இப்ராஹிமியா மதரசாக்களின் அரபு கல்லூரியின் பணிப்பாளரும் மூத்த உலமாவுமாகிய மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் இன்று வஃபாத்தாகினார் காலையில். அவர்களுடைய இப்போது ஜனாஸா நல்லடக்கத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது திக்ர் மஜ்லிஸ்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர்களுக்கு ஆக வேண்டி ஜனாஸா சோக செய்தியை சொல்லுவதற்கு சந்தர்ப்பத்தை அளித்த ஒளிபரப்பு கூட்டு தாவரத்தின் தலைவருக்கும் சகோதரர் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ஏற்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மிக முக்கியமான இந்த மூத்த உலமா இவர்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே பழக்கம். ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த காலத்தில் வேறுவலையில் வந்து மிகவும் நெருக்கமாக மிகவும் முஹப்பத்தாக எனக்கு பழகின ஒரு மூத்த உலமா. எங்களுடைய கண்ணியத்துக்கும் முஹப்பத்துக்கும் உரியவர்கள். எல்லாரும் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு துஆ செய்யும்படி பணிவாக இவ்வேளையில் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய முஸ்லிம் சலாஹுதீன் ஹாஜி அவர்கள் என்னுடைய முஸ்லிம் சேவையுடைய பிரதம ஆலோசகர். அதே போல இந்த நிகழ்ச்சி அஞ்சல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை நமது கூட்டுத்தாபன தலைவர் திரு ஹட்சன் சமர்சிங் அவர்களோடும் தலைவருடைய செயலாளர் சகோதரர் சங்கர் அவர்களோடும் பேசி இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்வதற்கு துணை நின்றவர்கள் சலாஹுதீன் ஹாஜியார் அவர்கள் சில வார்த்தைகள் சொன்னார்கள். குறிப்பாக இந்த ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உம்மு ஜாவாயா இலக்கம் 19 மெசஞ்சர் வீதி, அங்கிருந்து நாங்கள் ஜனாஸா இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கான அசான் இடம்பெற்றதன் பின்னர் தொழுதுவிட்டு முடிந்துவிட்டு நாங்கள் இங்கிருந்து அவர்களுடைய ஜனாஸாவை எடுத்துச் செல்வோம் மாளிகாவத்தைக்கு நடக்கம் செய்வதற்காக வேண்டி. ஏற்கனவே பல உலமாக்கள் ஆலிம்கள் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாடுகளிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். புத்தளம் மாவட்டம் மதவாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மௌலவி அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் இங்கே வந்து அவர்கள் பல காலங்களாக பணிகள் செய்து பெரிய பள்ளிவாசலுடைய கத்தீபாக இருந்து துறைக்குழு தலைவராக இருந்து இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு தாவா பணி செய்த சிறந்த ஆலிமாக நாங்கள் காண்கிறோம். இங்கே பல ஊர்களைச் சேர்ந்த பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள், பல வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சீனக்கோட்டை பள்ளிச்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஷியாப் ஹாஜியார் அவர்கள் சில வார்த்தைகள் பகுதி அவர்கள் பற்றி பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சீனக்கோட்டை பள்ளிச்சங்கத்தை சார்பாக பேசுகின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எங்களோட 16 பள்ளிகளிலும் 12 மதரசாவும் எல்லா விஷயத்திலுக்கும் நாங்கள் பைஜி அவர்களோட எல்லா ஆலோசனை பெற்று தான் நாங்கள் அவரோட செய்தது. அவர் எங்களுக்கு மிச்சமே எல்லா விஷயத்திலும் அறிவாக எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தந்தார். எது இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தான் குலபாண்ட
பொருள் எல்லாத்தையும் அவருக்கு எடுத்து எல்லா விஷயம் செய்தது. அவர் எங்கள் ஊரோட 40 வருஷத்துக்கு தொடர்புள்ள ஒரு மனிதர், நல்ல ஒரு மனுஷன், நல்ல சீதையப்பட்ட மனுஷர் உண்டு. அவர் அல்லாஹ்வுடைய கிருபையால் எங்கிட்ட எத்தனோ வருஷமாக எங்கள் புகாரி மஜ்லிஸுக்கு அவர் தான் வந்து எல்லா பயனும் பண்ணுவார். அதே மாதிரி எங்கள் ஊரில் நடக்கிற அத்தனை கந்திரி விஷயத்திலும் எங்கள் வீட்டுகளில் நடக்கிற கல்யாண விஷயம் எல்லாத்துக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் சிறப்பாக்கி பஸ் தந்துட்டு போனார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் அவருக்கு சோனபாதையை கொடுத்துருப்பதை நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷிஹாப் ஹாஜியார் அவர்கள் கொழும்பு சீனங்கோட்டை பள்ளிச்சங்க பொதுச் செயலாளர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். இங்கே பல ஆலிம்கள் உலமாக்கள் அருமையான ஒரு ஹதரா மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அவரோடு ஒன்றாக கடமையாற்றிய பல உலமாக்கள் இங்கே வந்து நிறைந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக மௌலவி MSM தஸ்லீம் அவர்கள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ஹத்தீப் அவர்கள், அப்துல் ஹமீத் பாஜியோடு நெருக்கமாக பழகுகிறார். அதே போல மௌலவி ஹிஷாம் ஃபத்தாஹி அவர்கள், ஷரியா கவுன்சிலுடைய செயலாளர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் நமது தமிழ் சேவை வானொலி நிகழ்ச்சிகளுக்காக வேண்டும். அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் முஸ்லிம் இன்று நாம் ஹலீஃபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பாஜி அவர்களுடைய மாணவன் என்ற வகையில் என்னை இந்த ஷரியத்துடைய துறையில் முதலாவதாக ஈடுபடுத்தினவர் என்ற வகையில் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் இந்த 43 வருட கால ஆன்மீக துறைக்கு பெரும் சேவையாற்றினவர்கள். 1979ஆம் ஆண்டு இலங்கையுடைய தலை சிறந்த அரபு கல்லூரியான அல் பஹ்ஜத்துல் இப்ராஹிமியால் பட்டம் பெற்றவர்கள். 1980ஆம் ஆண்டு காலி ஜிஃப்ரியா அரபிக் கல்லூரியில் ஒரு உஸ்தாதாக போதனாசிரியராக கடமையாற்றிவிட்டு 1980ஆம் ஆண்டு அவர்கள் கொழும்பு ஷாதுலியா தரீகாவுடைய தலைமையகமான இந்த உம்மு ஜவாயாவில் காலெடுத்து வைத்தார்கள். அதிலிருந்து அவர்கள் 42 ஆண்டுகள் இந்த உம்மு ஜவாயாவிலே ஆன்மீக பணியாற்றியிருக்கின்றார்கள். இதில் அவர்கள் இலங்கையுடைய அஹ்லு சுன்னாவுடைய மிகப்பெரிய ஒரு குரலாக ஓங்கி ஒலித்திருக்கிறார்கள். ஒரு மாற்று கொள்கை உள்ளவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் இலங்கை நாட்டுடைய ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலுடைய உபத்தலைவராகவும், அதே போல கொழும்பு பெரிய பள்ளி வாசலுடைய பிறை குழுவின் தலைவராகவும் இவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். அதே போல முன்னணி கலாசாலைகளான அரபு கலாசாலைகளான அல் பஹ்ஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரி, மதவாக்குலம் ஷரஃபியா அரபு கல்லூரி, அதே போல உம்மு ஜவாயாவுடைய அஜ்வாத் அல் ஃபாசி அரபு கல்லூரியுடைய கௌரவ பணிப்பாளராகவும் கடமை புரிகின்றார்கள். இவ்வாறு பல சேவைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ இறஞ்சுகின்றோம். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله. اللهم تقبل من حسناته وتجاوز عن سيئاته. اللهم باعد بينه وبين خطاياه كما باعدت بين المشرق والمغرب. اللهم اغسله بالماء والثلج والبرد. اللهم اعذه من عذاب القبر وعذاب النار وادخله الجنة يا رب العالمين. ஹிஷாம் ஃபத்தாஹி அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற அகில ஜெமித்துடைய தலைவர் அன்புக்குரிய MIM ரிஸ்வி முஃப்தி அவர்கள் சில வார்த்தைகள் அப்துல் ஹமீத் பாஜியுடைய தன்னுடைய அனுபவங்களையும் சேவைகளையும் பற்றி நினைவுபடுத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று இலங்கை மண்ணில் நாம் ஒரு சிறந்த ஒரு ஆலிமை இழந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. தன்னுடைய வாழ்நாளில் தீனுடைய ஹிதுமத்துகளில் மிக தன்னை அர்ப்பணித்து சேவை செய்த ஒரு மகான். அவர்களுடைய இந்த தியாகங்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜமியத் உலமாவுடன் 2013 அவர் நிறைவேற்றுக்குழுடைய அங்கத்தவராக 2019 வரைக்கும் அவர்கள் பங்களிப்பு செய்தார்கள். சமூக சேவை அத்துடன் ஒற்றுமை பிரகடனங்களை அமுல்படுத்துவதற்காக வேண்டி பாரிய பங்களிப்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றுபட்டு முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமை நிகழ வேண்டும் என்ற இந்த ஜெம்மியாவுடைய தூதை மிக சிறப்பாக முன்னெடுத்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் அவருடைய முரீதுகளுக்கு
அவர் இந்த ஜாவியாவுடைய ஷாசிலியா தரீக்காவுடைய ஹலீஃபத்துல் குலஃபா அவர்களுடைய இந்த தர்பியத்துகளை சில்சிலாவை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக வேண்டி துவா செய்தவனாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய இந்த மர்ம வாழ்க்கையை உயர்தரமானதாக ஆக்கி வைப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் அன்புக்குரிய ரேடியோ இல்லை, ஃபேஸ்புக்கு கொஞ்சம் பேசணும். ரேடியோ கூட நாளைக்கு பார்த்தா அன்பான நேயர்களே, குறிப்பாக இந்த வேளையிலே இந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு உம்மு சபாயா மண்டபத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜனாசா இங்கு வந்த வேளையிலிருந்து நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு சமகாலத்திலே ஒன்றாக தீன் பணியிலும் தாவா பணியிலும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலும் ஜாவியாவிலும் இணைந்து பல பணிகள், சமூக சன்மார்க்க சமய பணிகள் செய்த மௌலவி ஹாஜி மிஸ்டர் தஸ்லீம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்துல் ஹமீத் பஹிஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒருவர். உங்களுக்கு அவரை பற்றி நிறைய தெரியும், அவர்களை பற்றி சில வார்த்தைகள் பேசுவோம். உண்மையிலேயே மோனவர் ஹாஜர் அவர்களே, இன்று இலங்கை நாட்டிலே உலமாக்களுக்கு மத்தியிலும் பொதுவாக முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தாய்மார்களுக்கு மத்தியிலே ஈடு செய்ய முடியாத ஒரு சோகமான நாளாகத்தான் இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. பஹஜத்துல் இப்ராஹிமியா என்பது காலியிலே உள்ள ஆரம்ப பாடசாலை மദ്രസா. அந்த மദ്രസാவிலே தான் 1894ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பழமை வாய்ந்த மദ്രസാவிலே கற்றவர் தான் பஹஜி அவர்கள். பஹஜி என்று நாங்கள் அழைத்தாலும் அவர் எத்தனையோ பட்டம் பதவிகளை பெற்றவர்கள். ஆனால் பெருமைப்படவில்லை. அவர்கள் ஹலீஃபாவாக கொஞ்ச காலம் இருந்தார்கள். அதுக்கு பின்னால் ஹலீஃபாக்களுக்கெல்லாம் ஹலீஃபாவாக திகழ்ந்தார்கள். எல்லா மக்களோடும் எத்த கொள்கை இருந்தாலும் கொள்கைவாதி என்று யாரையும் பிரித்து காட்டாமல் எல்லா மக்களுடைய உள்ளத்தை வெல்லக்கூடிய வகையிலே அதே நேரத்திலே சரியாவுடைய எல்லையை மீறாமல் எல்லா மக்களுடைய உள்ளத்தை பேணி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உலமாக்கள் மத்தியிலே சிறந்த இடத்தை பெற்றார்கள். மதிப்பும் கௌரவமும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதே போல அதே தான் கற்ற பஹஜத்துல் இப்ராஹிமி அரபு கல்லூரியின் பணிப்பாளராக கூட கொஞ்ச காலம் சேவை செய்தார்கள். அதே போல மதவாக்குளத்திலே இருக்கக்கூடிய ஷரபியா அரபு கல்லூரியின் பணிப்பாளராக, அதே போல உம்மு சவாயாவின் நீண்ட நாள் அதிபராக பணிப்பாளராக திகழ்ந்தார்கள். கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலே ஹதீபாக அவர்கள் பணியாற்றி வந்தார்கள். எனவே அத்தகைய சிறப்பை வாய்ந்த ஒரு ஆளுமை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனவே இஹ்வான்கள் மட்டுமல்ல, அவர்களை சேர்ந்த எல்லா மக்களும் இன்று ஆழ்ந்த கவலையிலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய இழப்பை எங்களால் ஈடு செய்ய முடியாது என்பதை நான் மனம் திறந்து கூறுகின்றேன். எனவே நண்பர் என்ற பொறுத்தவரையிலே நீண்ட ஆத்த நண்பர் என்ற வகையிலே நான் அவர் பழகியிருக்கிறேன். இவருடைய உள்ளமும் புண்படாத வகையிலே பேசுவார்கள். நல்ல அகலாக்கும் தன்மையும் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே அன்னாருக்காக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து உண்மையிலே செல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4 வாரங்களாக வைத்தியசாலையில் இருந்தார்கள். எவருடைய பேச்சும் கிடையாது, பேச முடியாது. நான் நினைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். அவர்களை பரிசுத்தப்படுத்தித்தான் தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்பதுதான் உண்மை. எனவே அத்தகைய அந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னித்து நாளைய கியாமத் நாளைய நபிமார்கள் சுஹதாக்களோடு எழுப்பக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. அவர்கள் செய்த பாவங்கள் இருந்தால் அவைகள் நன்மையாக மாற்றி வைப்பானாக அல்லாஹ் தஆலா. அந்த வகையிலே அவருடைய கபரை ஒளிமயமானது ஆக்கி அவருடைய பட்டோலையை வழக்கரத்திலே கொடுத்து அவர்களுக்கு லேசான கேள்விகளை கேட்டு சுரகத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொழும்பு பெரிய பள்ளிவாசலுடைய இன்றைய பிரதம ஹத்தீப், அதேபோல துறைக்குழுக்குரிய பொறுப்பாளராக இருக்கின்ற மௌலவி ஹாஜி எம்எஸ்எம் தஸ்லீம் ஹஸ்ரத் அவர்கள் கல்பத்துல் உலமா மௌலவி ஜே அப்துல் ஹமீத் அவர்களுடைய ஜனாசா பற்றி சில தகவல்கள் தந்தார்கள். சீனங்கோட்டை பொதுமக்கள் ஏற்கனவே அதனுடைய தலைவர், பள்ளிவாசல் தலைவர் முக்தார் ஹாஜியார் அவர்கள், அதேபோல் அதனுடைய செயலாளர் சகோதரர் ஹாஜி ஷிஹாப் அவர்கள் பலரும் அப்துல் ஹமீத் பாஜியாருடைய அருமையான பணிகளை பற்றி நினைவுபடுத்தினார்கள். இங்கே வந்திருக்கின்ற பள்ளிச்சங்கத்துடைய இன்னொரு உப தலைவர்
ஹாஜி முஸ்தாக் ஜாபீர் அவர்கள் இருக்கிறார்கள். இளம் வயதிலிருந்து இந்த உலமாக்களோடும் ஆலிம்களோடும் ஹலீஃபாக்களோடும் நெருங்கி பழகி அவருடைய தகப்பனாருடைய வாரிசாக இருக்கிறார்கள். நோபல் ஜாபீர் ஹாஜியார் அவர்கள் முன்னாள் தூதுவர் அவர்கள் இந்த நாட்டுடைய ஹலீஃபாக்களுக்கும் உலமாக்களுக்கும் ஜாபியாக்களுக்கும் உதவி செய்த ஒரு பெருமகன் அவருடைய வாரிசாக இருக்கிற ஹாஜி முஸ்தாக் ஜாபீர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ஆங்கில மொழியில் நம்ம நேயர்களுக்காக வேண்டி இங்கே சொல்கிறார்கள். கேட்போமா அன்பான நேச மக்களே? Bismillahir Rahmanir Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. On behalf of the China Fort Beerwala and also the China Fort Muslim Society, I would like to give a few words of our marhum Khalifatul Khulafa Al-Haj Bahji Maulavi. He has been of course with China Fort Beerwala for the last 40 years. We have a relationship that has been built for many years, and he has been right throughout with the Beerwala people and with our tariqa, and of course his contribution towards our all Mauluds and Buhari Takia, all he has been right throughout, he has been with us. And of course the relationship that has started from marhum Al-Haj Nalim Hajiar, then of course marhum Al-Haj Naufalis Jabir and many others, and of every time when Sheikh Hanga, all our Saudi Tariqa Sheikh Hanga visits Beerwala, his contribution has been immense with us, and we can never forget what he has done to China Fort Beerwala from his start and up to now. So there's a lot of our Beerwala Tariqa all are here to give him the last respect, and may Almighty Allah definitely give him Jannatul Firdaus and forgive all his sins and grant him the highest place in Jannah. And inshallah he will forever, inshallah we will never forget him in all our future activities of Saudi Tariqa and Beerwala, and may Almighty Allah ease his family and others as well. Alhamdulillahi Rabbil Alameen. Ameen. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you very much. On behalf of the Taslim Abdul Hamid Bahiji, who spoke something, we are going to thank about Mustaq Jabir Hajjar. Jazakumullah khair. அன்பான நேயர் மக்களே, இந்த வேளையிலே இந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் நிறைய உலமாக்கள் வந்து போகிறார்கள். பள்ளிவாசல் ட்ரஸ்டிமார்கள், அதனுடைய இஹ்வான்கள் பலர் வந்து போகிறார்கள். இங்கே இருக்கின்ற முக்கியமான ஆலிம்கள் ஒருவர் பிறைக்குழுடைய பிரதி தலைவர் அவர்கள், திஹாரிய ஹசனி அரபுக்களுடைய ஸ்தாபக அதிபர் அவர்கள் இருக்கார்கள், மௌலை முகமது ரிலா ஹசரத் அவர்கள். அப்துல் ஹமீத் பாஹியோடு மிக நெருக்கமாக நீண்ட காலம் இங்கே வாழ்ந்தவர்கள், பழகியவர்கள், பல பணிகளில் ஈடுபட்டவர்கள். சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை, எல்லோருக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை தான் இவர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் மரணம் என்பது. உண்மையில் அப்துல் ஹமீத் பாஹிஜி என்பவர்கள் ஆரம்ப காலங்களிலே, அதாவது காலி பஹஜத்துல் இப்ராஹிமியாவிலே கற்று அங்கிருந்து அங்கே வெளியான பின்னால் பல சேவைகளை அவர்கள் தனது நாட்டுக்கு அவர் சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களோடு மிக நெருங்கி பழகின என்ற வகையில் அவருடைய பண்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். உண்மையில் அவர்களை பொறுத்தமட்டில் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியங்களில் ஒன்றுதான் ஒரு ஆளுமை. அவர் இந்த ஷாதிலியா தரீகாவில் பொறுத்தமட்டில் அவர்கள் ஹலீஃபத்துல் குலஃபாவாக அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் ஹலீஃபத்துல் குலஃபாவாக சேவையாற்றியிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள அத்தனை ஷாதுலியா தரீகா முரீதீங்களையும் அவர்கள் தனது செல்வாக்கால், தனது ஆளுமை மிக்க வழிகாட்டலால் அவர்கள் தனது நேர்த்தியான முறையிலே அவர்கள் அழகாக வழிநடாத்தியிருக்கிறார்கள். அத்தோடு அவர்களை பொறுத்தமட்டில் மிக பண்பான ஒரு அமைப்பை கொண்டவர்கள், நல்ல பண்பாளர்கள், நல்ல பேச்சாளர்கள். அதே போன்று அவர்களை பொறுத்தமட்டில் பல ஷேக்மார்களோடு அவர்கள் உருவாடியவர்கள். குறிப்பாக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஷேகோடு மிக நெருங்கிய உறவை கொண்டவர்கள். அவர்களுடைய வழிகாட்டலின்பால் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு மார்க்க பிரச்சனையின் பொழுது, குறிப்பாக அத்வைத்த
இந்த சிந்தனையின் நிமித்தம் நாட்டிலுள்ள அத்தனை இஹ்வான்களையும் ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தி அஜ்வாத் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய ஷேഖிலிருந்து அவருடைய தீர்ப்பை அறிவித்து அதன் மூலம் தனது இஹ்வான்களை நல்ல முறையில் நல்ல அகீதாவோடு வழிநடத்தக்கூடிய ஒரு வழிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு தலைவராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அத்தோடு குறிப்பாக அவர்கள் இந்த ஷமாயிலு துர்மதி என்ற ஒரு வானொலி நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி மூலம் வருடாந்தம் ரபியுல் அவ்வல் மாதம் 12 தினங்களும் மிக அழகாக நடாத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஷமாயிலு துர்மதியின் மூலம் நீண்ட காலமாக நடாத்திய அந்த ஷமாயிலு துர்மதி மூலம் நாட்டிலுள்ள அத்தனை முஸ்லிம்களுடைய மனதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை அவர்களுடைய குணாதிசயங்களை குறிப்பாக அவருடைய அன்பை அத்தனை முஸ்லிம்களுடைய மனதிலேயும் ஊட்டிய பெருமையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அதனை செவியுறுகின்ற அந்த நிகழ்ச்சியோடு ஒன்றரை கலக்கின்ற அத்தனை முஸ்லிம்களும் குறிப்பாக பெண்கள் அதாவது இதன் மூலம் ஈர்க்கப்பட்டு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணாதிசயங்களையும் அவருடைய வரலாறுகளையும் அவர்களை அறிந்து கொண்ட படித்துக் கொண்ட வரலாறுகளை நிலைமைகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கோம். உண்மையிலே பஹஜி ஹஜ்ரத் அவர்கள் மூலம் நாட்டில் பல சேவைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த சேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் பல நிலைமைகளுக்கு தலைமை தாங்கி பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அத்தனையும் அவர்கள் பொருந்திக் கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அன்புக்குரிய மௌலவி முகமது ரிலா ஹசரத் அவர்கள் திஹாரி ஹசனியாவுடைய அதிபர் அவர்கள் இங்கே அப்துல் ஹமீத் பாஜியுடைய ஜனாசா வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பள்ளிவாசல் ஜாவியா வந்து பேசினார்கள். ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய அன்புக்குரிய மௌலவி MSM தாசிம் அவர்கள் முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஜமியத்துலமாவுடைய இப்பொழுது பேசுகிறார்கள். இப்பொழுது உதவி செயலாளர் அவர்கள் பேசுகிறார்கள். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். உண்மையில் அன்புக்குரிய எமது ஷேக் ஹலீஃபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பாஜி ஹஸ்ரத் அவர்கள் எனது ஒரு நண்பர், நீண்ட காலமாக மிகவும் அன்பாக பண்பாக பழகக்கூடிய ஒருவர், இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இன மக்களோடும் சகவாழ்வு கொண்டிருந்த ஒருவர். அது மாத்திரமல்ல, எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அதனோடு சகலரோடும் சேர்ந்து மிகவும் பண்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற மக்களை பார்க்கும் பொழுது உண்மையில் எல்லோரும் அவரின் மீது அன்பு கொண்டவர்கள். இங்கு பலரும் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு சிந்தனைகளை கொண்டவர்கள் இங்கு இருந்தாலும் உண்மையில் ஹஸ்ரத் அவர்களுடைய உள்ளங்களிலே வாழக்கூடியவர். ஹஸ்ரத் அவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலே வாழக்கூடிய ஒருவராகத்தான் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பணிகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துக்காக செய்த பணிகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்து கொள்ள வேண்டும். மறுமையில் மீசானில் அந்த பணிகளை, அந்த நன்மைகளை பாரமாக்கி வைக்க வேண்டும். எங்களையும் அவர்களையும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனலோகத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு அவர்களுடைய குடும்பத்துக்கும் நாங்கள் ஆறுதல்களை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆலம் அல்லாஹ் அஜ்ரக் வஹ்சன கஸாக் வஃபர் லிமைத்திக் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த தஅஸியா துஆவையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் MSM தாசிம் ஹசரத் அவர்கள் பேசினார்கள். இதுவரை அகில இலங்கை ஜமியத்துடைய முன்னாள் உதவி பொதுச் செயலாளர் அவர்கள். இங்கே வந்திருக்கின்ற சங்கமிக்க ஆலிம்கள் உலமாக்கள் பலர் இருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் பற்றி மௌலவி அப்துல் ஹமீத் பாஜி அவருடைய காலத்திலே தன்னுடைய தொடர்புகள் பற்றியும் சேவைகள் பற்றியும் சொல்கிறார்கள். எங்களுடைய இந்த முகநூல் உலகத்துக்கும் முஸ்லிம் சேவைக்குமாக சில வார்த்தைகள் பேசுவதற்கு மடவலை ஹக்கீமியா அரபுக்களுடைய அதிபராக இருந்து அதேபோல் அகில இலங்கை ஜமியத்துடைய உபத்தலைவராக இருக்கின்ற மௌலவி புர்ஹானுத்தீன் ஹசரத் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் நாம் காலிக்கோட்டை பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபி கலாசாலையில் அதாவது கல்வி கற்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு கிளாஸ் மேலே அவர்கள் கல்வி கற்றார்கள். கல்வி கற்றக்கூடிய காலத்திலும் கூட இந்த தரீக்காடு விஷயத்தில் மிக ஆழமான ஈடுபாடு கொண்டவர்கள் மட்டுமல்ல, ஹலராவுக்கு பின்னால் மிக அழகான விதத்தில் கராத் ஓதுவார்கள்.
மதரசாவிலும் தான், ஜாவியாவிலும் தான், ஏனைய இடங்களிலும் மிக அழகாக அவர்கள் கராத் ஓதுவார்கள். அதுபோன்று ஹலராக்களிலே பயான் செய்யக்கூடியவர்களாக மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேறதுக்கு பின்னால், அதாவது கொழும்பிலே வந்து உம்முசாவியாவில் எப்போது தொடர்பாயினார்களோ அதற்கு பின்னால் நானும் அவருடன் ஜமியத்துல் உலமாவிலே பணியாற்றி இருக்கிறேன். அவர்களிடத்தில் இருந்த ஒரு விசேடமான குணம் என்னவென்றால், பல அமைப்புகள் கருத்துக்களை கொண்டவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியான எண்ணத்துடன் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்காக முயற்சி செய்தார்கள். அவர்களுடைய விசேடமான குணம், அநேகமாக யாரை பற்றியும் பேச மாட்டார்கள். அவருடைய எதிரிகளாக இருந்தாலும், அவர்கள் குறை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, நான் பலமுறை அவர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுடைய ஒரு குணம், யாரை பற்றியும் குறை சொல்லி திரிவது அல்லது விமர்சிப்பது, இப்படியான குணம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. தவறுகள் என்று ஏதாவது கண்டால் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து இப்படியான ஒரு சேவை ஆற்றியவர்கள். இன்று அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் என்ற சுவர்க்கத்தை நல்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா பொறுமையையும் ஆறுதலையும் நல்க வேண்டும். அவர் விட்டு செல்லக்கூடிய இந்த பணியை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முன்மாதிரியாக கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அன்புக்குரிய மௌலை புர்ஹானுத்தீன் ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பாக தங்களுடைய அப்துல் ஹமீத் பாயுடைய வகுப்பு தோழராக இருந்து, காலி பஹீத்துல் இப்ராஹிமியாவிலே வகுப்பு தோழராக இருந்து ஒன்றாக ஓதி வழியாகி நினைவுகளை இங்கே மீட்டிக் கொண்டார்கள். எங்களுடைய நீதி அமைச்சர் அலி சப்ரி ஹாஜி அவர்கள் இப்பொழுது நாட்டில் இல்லை. தன்னுடைய அருமையான அப்துல் ஹமீத் பாஜி அவர்கள் பற்றிய கருத்துக்களை, அவருடைய ஜனாசாவை கேள்விப்பட்டும் அதிர்ந்து போய் அதிர்ச்சியான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். துஆ செய்வதாகவும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நேர்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முஸ்லிம் சேவையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்று இரவு தொடர்ந்து நாங்கள் முஸ்லிம் சேவையில் அஞ்சல் செய்யவிருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக வேண்டி காலி இருந்து வந்திருக்கின்ற மௌலவி ஜாகிர் ஹுசைன் அவர்கள், எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய பரிச்சயமான ஒரு கலைஞர், அவர் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று ஒரு பெரும் மூத்த தலைவரை இழந்து மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையிலே நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றோம். கொழும்புக்கு வந்தால் உம்முசாவியா என்றாலே பஹஜி ஹஜரத் தான். அவர்கள் எங்களோடு இருக்கும் காலமெல்லாம் மிகவும் அந்யோன்யமாக அவருடைய பல போதனைகளை கேட்டு நாமும் எமது காலிவாழ் மக்களும் அவருடைய போதனைகளை கேட்டு ஒரு பெருமளவிலான மக்கள் அவர்களுக்கு போதனைகளை கேட்டு திருந்தி ஒரு சாதுலியா தரீகாவின் ஒரு அடிப்படையிலே வாழக்கூடிய மக்களாக எம்மை அமைத்துவிட்டு போனார்கள் அவர்கள் தான். எனவே இவர்களுடைய இந்த பேரிழப்பை நான் மட்டுமல்ல எமது காலி மக்கள் எல்லோரும் மிகவும் ஆழ்ந்த கவலையோடு இருக்கின்றோம். இது போன்ற ஒரு மாமனிதர் எங்களுக்கு எப்படி கிடைக்குமோ என்ற கவலையோடு நாங்கள் இருக்கின்றோம். எனவே இதை அவர்கள் உயிரை பிரிந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இன்னும் ஏனைய அனைவர்களுக்கும் நாம் அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.